இந்த மாதிரி இருக்கிற உங்களோட பயோடேட்டா அல்லது ரெஸ்யூமை இந்த மாதிரி எப்படி சூப்பராக சிம்பிளாக உங்களுடைய மொபைல்லே க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த சர்ச் பாக்ஸில் என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னா கேன்வா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே இந்த ஃபஸ்ட்டு வர இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஏய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா, இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ போயிடலாம். இப்போ நம்ம லாகின் பண்ணணும். லாகின் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எது மூலமாக லாகின் பண்ணாலும் ஓகே. நான் வந்து கண்டினியூ வித் கூகுள் மூலமாகவே நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, கண்டினியூ கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்ம லாகின் பண்ணிட்டோம். இப்போ இந்த சர்ச் டெம்ப்ளேட் அப்படிங்கிறதுல ரெஸ்யூம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்களுக்கு எது பெட்டராக தெரியுதோ இல்லை எது ஸ்டைலிஷாக தெரியுதோ அந்த ரெஸ்யூமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாமே டெம்ப்ளேட்ஸ் தான். உங்களுக்கு எது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த இசபெல் சுமாச்சீர் அப்படிங்கிற அவங்க அவங்க க்ரியேட் பண்ண இந்த டெம்ப்ளேட் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நான் இதை அப்படியே கிளிக் பண்ணுறேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து அவங்க க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட். இதில் நம்மளோட டீட்டெயில்ஸை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அவ்வளோதான், வேறு வேலையே இல்லை. இதில் அப்படியே நம்மளோட டீட்டெயிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளோட ஃபோட்டோ, இந்த நேம் எடுத்துகிட்டு நம்ம நேம் எல்லாமே வந்து நமக்குள்ளது மாதிரி மாற்ற போகிறோம். ஓகேங்களா, இப்போது எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த நேம் இருக்கு இல்லையா, அவங்களோட நேம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நேமில் நம்ம ஒரு கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி வருது. இந்த பென்சில் மார்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் என்னோடய நேமை கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த எம் பார்த்தீங்கன்னா கீழே வருது. ஸ்ட்ரைட்டாக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், வேறு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைஸ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா சென்டரில் பிடிச்சி ஓகே ஸ்ட்ரைட்டாக வந்துடுது. ஓகேவா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஏரோ கிளிக் பண்ணி. ஓகே, இதில் வந்து கிராஃபிக் டிசைனர்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதில் ரெஸ்யூம் அப்படின்னே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ அண்ட் அபவுட் மீ அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளோட ஃபோட்டோவை வச்சிடலாம். இந்த ஃபோட்டோ இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வரும். இதை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா, இல்லை ரீப்ளேஸ் அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் அப்லோட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அப்லோட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது கொடுங்க. டிவைஸ் கொடுங்க. இதில் ஃபைல்ஸ் கொடுங்க. இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள்.